யவனராணி போன அத்தியாயத்தில் பூவழகி சுங்கக்காவலனிடம் தான் வைத்திருந்த மூட்டையை காட்டும் பொழுது, அம்முத்துக்கள் அவ்வளவு விலை உயர்ந்தன அல்ல, உன் பவள இதழ்களை திறந்து காட்டினால் சொல்வேன் என்று காவலன் கூறினான். அதன் கருத்து என்ன, பொருள் என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். வாருங்கள். அத்தியாயம் 14. சுடும் ஓலை. கற்புடைய பெண்களைப் போலவே பின்தூங்கி முன்னெழும் பழக்கமுடைய அந்த காவிரி பூப்பட்டினம் அப்பொழுது இரவின் முதல் யாமமே நடந்து கொண்டிருந்தாலும், இரண்டாம் யாமம் முடியும் வரை எங்கும் வியாபாரமோ அரசாங்க அலுவலோ தடைபடாமல் நடப்பது வழக்கம். ஆகையாலும் நாலா பக்கங்களிலும் உயிர் துடிப்பை காட்டிக் கொண்டிருந்தமையாலும் பட்டின பாக்கத்தின் கோடியிலிருந்து கடற்கரை வரையிலும் பேரிரைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது. அதுவும் முக்கியமாக கடற்கரை பகுதியில் கரை சேரும் பரதவர் கூச்சலாலும் சுங்கக் காவலர், வணிகர் இவர்கள் சச்சரவு பேச்சுக்களாலும் அரவம் ஓங்கியே நின்றது. சங்கமத்துறையில் சுங்கச் சாவடிகளை அடுத்த காவிரியின் நீர்ப்பரப்பின் கரையோரமாக வந்து கொண்டிருந்த படகுகளை பரதவர் சுங்கக்காவடியின் பெரும் கற்பாறை படிகளுக்கு அருகாமையில் கயிறு கொண்டு இழுத்து தலையில் பிணைத்த போதும், சரக்கு மூட்டைகளை எடுத்துச் சென்று சுங்கச்சாவடியில் புலி இலச்சினை பெறப் போட்டபோது ஏற்பட்ட ஆயாச சத்தங்கள், பொதி அவிழ்ந்து விடாமலிருக்க அவற்றைத் தொடர்ந்து வணிகர் செய்த எச்சரிக்கை சத்தங்களும் கடலலையின் ஓசையை விட பெரிதாக எழுந்து கொண்டிருந்தது.